ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 22/8/2024 வியாழக்கிழமை. காருண்யா ப்ளஸ் 535 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. நீங்கள் கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 21/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 427 542. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் பி போர்டுக்கு 4 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டு. ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். சரி, இப்படி பார்த்தோன்னா இந்த ஏ போர்டில் இருக்க 7 அப்படியே ஏழில் பாஸ் ஆகிடுச்சு. 7 பியில் இருக்குது அப்படியே பியில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ சியில் இருக்க 2 சிக்கு பாஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே 7 இருக்க 0 பியில் பாஸ் ஆகிடுச்சு. 7 இருக்க 4 பியில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ 7 இருக்க 5 பிக்கு வரலாம். இப்போ 4 வந்து நமக்கு ஏ போர்டுக்கு வந்துருச்சு, பி போர்டுக்கு வந்துருச்சு, சி போர்டுக்கு வரலாம். இல்லை இந்த சிக்கு வந்துருச்சு, பிக்கு வந்துருச்சு, ஏக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் யோசித்து தான் நான் வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 0 போர் 5 வந்த மாதிரி 4 போர் 9 வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த 4 9 அதிகமாக வரதுனால 4 போர்டுக்கு எடுத்துக்கிட்ட நம்பர் வந்து 4, அது பவர் 9. இது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 வாரத்துடைய ரிசல்ட்டு. 0 போர் 5 வந்த மாதிரி பி போர்டுக்கு 1 போர் 6 வரலாம். 2 போர் 7, 8 போர் 3, 1 2 1. இந்த 4 இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகலாம். 364 அப்படிங்கிறது ஒரு நம்பர். 364ங்கிற நம்பரை வந்து டைரெக்டாக அந்த 364ங்கிற டைரெக்டாகவே ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் இந்த வீக்லி சார்ட்டு படி. இதில் மேட்ச் பண்ணி தான் போர்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 4 9 3, பி போர்டுக்கு 5 0 6, சி போர்டுக்கு 4 2 9. ஏபிபிசிஎஸ்சி 46 64 52 92 45 54 34 43. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 364 952. மிஷின் நம்பர் 357 441 4 போர் 9 1 போர் 6. Thank you friends.